தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி தேர்வு பட்டியலை வெளியிட வலியுறுத்தி ஆசிரியர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். கடந்த 2013 ஆகஸ்ட் மாதம் இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு நடந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களில் 669 பேர் ஆதி திராவிட நல பள்ளிகளில் பணி நியமனம் செய்யப்படுவர் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்தது. இதனிடையே சிலர் தேர்வு பட்டியலை வெளியிட சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தடை பெற்றனர். இவ்வழக்கில் 669 காலி பணியிடங்களில் 30% பணியிடங்களை தவிர்த்து மீதமுள்ள 70% பணியிடங்களை நிரப்பலாம் என்று கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பாக தேர்வு வாரியத்தில் மனு அளித்த போது 15 நாட்களில் பட்டியல் வெளியிடப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் இதுவரை தேர்வு பட்டியலை வெளியிடவில்லை. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக பட்டியலை வெளியிட வலியுறுத்தி ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் வியாழனன்று சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஒன்லி எஸ்சி மட்டும் போடக்கூடாது, இது எல்லா கேஸும் போடணும்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்திருக்குன்னா 70% ஒன்லி எஸ்சி மட்டும் தான் போடணும்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டு. மதுரை ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. அரசுக்கு இந்த டிஆர்பிக்கு சமூகத்துல மேல ஒரு அக்கறையே இல்ல. நலத்துறை பள்ளி மேல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. ராஜரோட நலத்துறை பள்ளி மேல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. நாங்க இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாத வரைக்கும் இந்த இடத்துல நாங்க போக மாட்டோம். கண்டினியூ 3 நாளா 5 நாளா கண்டினியூ உண்ணாவிரதத்தை ஆகணும். என் பேர் பழனி. இதையடுத்து போராட்டக்குழு பிரதிநிதிகளிடம் ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர்.